வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி அருள்மொட்டிலேருந்து தெளிவு பெறுவோம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். தெளிவு பெறுவோம் அப்படின்ற தலைப்பில் நீ சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். தெளிவு அப்படின்னா என்னது? தெளிவு அப்படின்னா தெளிந்த நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ எது தெளிவாக இருக்குதோ அதை கொண்டு தான் சிறப்பாக அனுபவிக்க முடியும். இப்போ நீர் கலங்கியிருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே தெரியாது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. அதுபோல் நம்மளோட மனம் குழப்ப நிலையில் இருந்துச்சு அப்படின்னா எதையுமே நம்ம பெற முடியாது. தெளிவு இல்லை அப்படின்னா எதையுமே நம்ம சிந்திக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. சிந்தனை செய்தால் தான் செயல்படுத்த முடியும். ஸோ சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்றதை இன்றைக்கி எடுத்துப்போம். நம்ம உண்மை பொருள் விளக்கி ஒழுக்கத்தை கற்பிக்க உழைத்தோருக்கு இதுவரையில் உலக அளித்த பரிசு என்ன? பெண்மையை பலியிட்டு பேராசையை தூண்டி பேசியவர் எழுதியவர் பெற்றவர் செல்வம் கீர்த்தி திண்மை உள்ளத்தில் கொண்டு சிந்தித்து திட்டமிட்டு சிறப்பளிப்போம். இனியேனும் சீர்திருத்த கருத்துகளுக்கு வன்மை வாய்மை தூய்மை வளர்த்து வாழ்வை திருத்தி வாழ்வில் வளம் காண வாரீரோ இளைஞர்களே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் என்ன சொன்னார் விவேகானந்தர். 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த சமுதாயத்தை நான் சீர்படுத்துகிறேனர். ஏன் இளைஞர்களை தர சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்திங்கன்னா களங்கம் இல்லாதவர்கள், அறிவு தெளிவில் இருக்கிறவங்க. இதான் சுவாமி சொல்கிறாரு. உண்மை பொருள் விளக்கி ஒழுக்கத்தை கற்பிக்க. உண்மை பொருள்னா என்னங்க? இறைவன். இறைநிலையை உணர்வாக பெற்ற நாம் கற்றுக்கிட்டாதான், உண்மையை உணர்ந்துட்டாதான் நானும் மற்றவர்களும் ஒரே உயிர் என்ற ஒரு உண்மை பொருள் உணர்ந்து கொள்ள முடியும். நானும் ஆன்மா இறைநிலை நிழல், அவங்களும் எதிர்க்க இருக்கிறவங்களும் இறைநிலையின் நிழல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒழுக்கத்தை கற்பிக்க உழைத்தவருக்கு இதுவரையில் உலகம் அளித்த பரிசு என்ன? இந்த ஒழுக்கத்தை கற்பித்த உலகிற்கு ஆனால் என்ன பண்ணுறாங்க? உழைத்தவருக்கு இந்த உலகம் என்ன பரிசு கொடுத்துச்சு அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி சமுதாயத்தில் உண்மை பொருளை சொல்கிறவங்களுக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா துன்பம் தான் விளைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ஒருத்தர் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னா அதை உணர்ந்து கொண்டால் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் சுவாமி சொல்லுவார், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீனார். ஆனால் என்ன பண்ணாங்க? அன்றைக்கி உண்மையை சொல்கிறவங்களுக்கு உலகம் உருண்டைன்னு சொன்ன கலீலியோவை என்ன பண்ணாங்க? கல்லால் அடித்து தான் சாகடிச்சாங்க. ஏன்னா அவங்க நினச்சாங்க உலகம் உருண்டையாக இருக்காதுன்னு. ஆனால் உணர்ந்த பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ வாழும்போது நம்ம என்ன பண்ணுங்க? உண்மையை சொன்னவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு மதிப்பளித்து அது உண்மையான உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம சிறப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அதே போல் பெண்மையை பலியிட்டு பேராசையை தூண்டி, பெண்மையை என்றைக்கு மதிக்கலையோ, ஒரு நாடோ ஒரு வீடே பெண்ணை மதிக்கலை அப்படின்னா அந்த வீடாகட்டும் நாடு மதிக்கலைன்னா எதுவுமே முன்னுக்கு வராது. ஏன்னா பெண்மை என்பவர் அதான் சொல்லுவாங்க, இப்போ உலகத்தை படைத்தது பிரம்மா, நம்மை படைத்தது அம்மா அப்படின்வாங்க. அப்போ படைக்கும் தொழிலை கொடுப்பவர் யார் அப்படின்னா அந்த பெண்மை. கருவமைப்பில் குழந்தைய உருவாக்குறது மட்டும் இல்லைங்க, எல்லா விதத்துலையுமே ஒரு பெண்மைக்கு மதிப்பு கொடுக்குறவங்க தான் லைஃப்பில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் பலியிட்டு பேராசையை தூண்டி பேசியவர்கள் எழுதியவர்கள் பெற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? செல்வம் கீர்த்தி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? உள்ளத்தை கொண்டு சிந்தித்து திட்டமிட்டுக்கிறாங்க. அவங்க செல்வத்தை பற்றி புகழை பற்றி தான் பேசுகிறாங்களே ஒழிய அது உண்மையை பேசுவதில்லை. அதாவது ஒரு பெண் சொல்லுவாங்க, ஒரு பெண் எழுதுகிற பெண்ணு ஒரு பொண்ணு, அதாவது பெண்மை இதெல்லாம் நம்ம ஒருத்தட்ட கொடுக்குறோம் அப்படின்னா புத்தகம் இது கூட 3 பார்த்திங்கன்னா ஒருத்தட்ட கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? ரிட்டர்ன் கொடுக்கும்போது கொஞ்சம் கசங்கி தான் வருமா. அதுதான் இது 3ஐயும் போற்றி பாதுகாக்க வேண்டும்வாங்க. யார் ஒருத்தர் பெண்மையை மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். அப்போ சிறப்பளிப்போம் அப்படின்னு சிந்தித்தவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வன்மையை வாய்மையை தூய்மையை வளர்த்து கொண்டு வாழ்வை திருத்தி கொண்டார்கள். யார் ஒருத்தர் பெண்மையை வளர்க்கிறார்களோ அவர்கள், அப்போ அவர்கள் வாழ்வில் வளம் காண வாரீர்களே இளைஞர்களே அப்படின்றாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம சமுதாயத்தில் மதிக்கணும் அப்படின்னா பெண்மையை போற்றுவோம்,
அறிவில் தெளிவு பெறுவோம். மனம் தெளிவான நிலையில் இருந்தால் தான் அறிவு தெளிவு பெறும். அப்போ மனதை பிடிக்கணுன்னா உயிரை பிடிப்போம், உயிரை பிடிக்கணுன்னா அறிவை பிடிப்போம், அறிவைனா இறைநிலை உணர்வை பெறுவோம். அப்போ இறைநிலை உணர்வு பெற்றவர்கள் அனைவருமே அறிவில் தெளிவு பெறுவார்கள். தெளிவு பெற்றவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் நல்ல வகையில் தெளிவு பெறுவோம், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வோம் என்று இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.